வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தில் நேற்று அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்துள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் சர்க்கார் வலப்பாடி என்ற இடத்தில் 4.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதே வழியில் மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மேலும் சென்னை சுற்றிய இடங்களில் ஓரிரு இடங்களில் மில்லிமீட்டர், அதாவது 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் இப்படி மழை குறைவான மழையே பதிவானது. அதுவும் மாவட்டத்தில் ஒரு இடங்கள், 2 மாவட்டத்தில் ஒரு இடங்கள் என்று இப்படி குறைவான பரப்பிலே மழை பதிவானது. இன்றும் அதே வழியில் மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும். வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும். இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்பகுதி, அதேபோல் கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி, அதேபோல் இடப்பட்ட மாவட்டங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் 37 டிகிரி செல்சியஸ் வரை உள்பகுதி பதிவாக வாய்ப்புள்ளது. கடலோரங்களில் சற்று குறைவாக இருந்தாலும் உள்பகுதி 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு வடகிழக்கு, அதாவது வங்காளதேசத்துக்கு தெற்கு பகுதி தொடர்ந்து தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தரையேறி ஹரியானா, மேலும் பீகார் வழியாக உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். அதே வழியில் மேலும் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த இரு நிகழ்வுகள் ஒன்றில் இணைப்புச் சுழற்சியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்கள் நிலப்பரப்பிலும், அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராக அதிகரித்து உள் மாநிலங்களுக்கு பாதிக்கும் மழையை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். இன்று ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு, மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான மேகங்கள் இருந்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு மேகங்கள் விலகி வெயில் அதிகரிக்கும். அதே வழியில் ஓரிரு இடங்களில் உயர் மேகங்கள் லேசாக இருந்தாலுமே வெயில் இன்று சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் வெயில் சற்று கூடுதலான வெயில் இருக்கும் இடம் பெரும்பாலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை உள்பகுதி வெயில் அதிகரிக்கும். அதேவேளை தூத்துக்குடி மாவட்டம், மேலும் விருதுநகர், இந்த இடங்கள்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக சிவகாசியில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும். அதே வேளையில் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகலாம். ஒரு இடங்கள் 38 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கு பகுதி வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதான் கணவாய் பகுதிகளுக்கு வெயில் குறைந்திருந்தாலும் உள்பகுதி வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் கரூர், நாமக்கல், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்கள்லாம் இன்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சமாக வேலூரில் 38 டிகிரி செல்சியஸ் வரை இன்று பதிவாகலாம். அதேவேளையில் சென்னையை பொறுத்தவரை இன்று சென்னைக்கு கடல் ஓரங்களில் குறைவாக இருந்தாலும் உள்பகுதி பெரும்பாலும் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று தமிழகத்தில் அதிகபட்சமாக திருச்சி, மதுரை இந்த இடங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் இன்று பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை இருக்கலாம். தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு. பெரும்பாலும் விருதுநகர், மதுரை இந்த இடங்களில் ஒரு இடங்கள் இருக்கலாம். அதேபோல் வட மாவட்டங்களுக்கும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை இருக்கலாம். பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சமாக ஒரு 2 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர் இந்த அளவில் தான் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை, நாளை ஜூலை 15ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று 40 டிகிரி செல்சியஸ் என்பது நாளை 39 டிகிரியாக 1 டிகிரி குறைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் இடத்தில் 37 டிகிரியாக
1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும். ஆனால் உங்களுக்கு வெயில் குறைந்தது போல அதாவது குறைந்தது போல தெரியாது. 1 டிகிரி என்பது பெரிய அளவில் வெயில் குறைய வாய்ப்பில்லை. அதேவேளையில் மழை என்பதும் ஏதாவது ஒரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 15ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதியும் அங்கே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது இப்போது மேற்கு வங்கத்தின் நிலை கொண்டிருக்கும் தாழ்வு நிலை சற்று உள்ளே நகரும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் சற்று சீராக மேற்கு தொடர்ச்சி மழை தொடரும். அதுவேளை ஜூலை 17ஆம் தேதி கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை ஜூலை 16 விட ஜூலை 17ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. அதாவது தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மத்திய மாவட்டங்கள் ஆங்கங்கே, மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் துவக்கம் என்பதால் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதேவேளை கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை அல்லது தூறல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். ஜூலை 17 விட 18, 19, 20 தேதியில் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கு மீண்டும் சாரல் மழை கிடைக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. அதாவது காற்று பகுதியை தவிர்த்து உள் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே தொடரும். கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அங்கங்கே வெப்பச்சலன மழை தொடரும். அதேவேளை வெயில் என்பது படிப்படியாக குறைந்துவிடும். இப்போது 41 டிகிரி செல்சியஸ் வரை எட்டி பிடிக்கும் வெயில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து 36, 35 இப்படி இந்த செல்சியஸ் வேலையை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. அதாவது ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு 2 நிகழ்வுகள் தொடர்ந்து இணைப்பு சுழற்சியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து வட மாநிலங்களில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே தென்மேற்கு பருவம் சீராக தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை அங்கங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழையாகும். காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போது கணவாய் பகுதிகளில் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்று இருந்தாலும் சிறிது நேரங்களில் காற்றின் வேகம் குறைந்துவிடும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 17ஆம் தேதி முதல் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதேவேளையில் இப்போதைக்கு குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே ஒரு 40 முதல் 50 கிலோமீட்டராக காற்றின் வேகம் இருக்கும். ஆனால் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு முழு நேர காற்றாக இருக்கும். எப்போது வேணாலும் காற்றின் வேகம் அதிகரித்தே இருக்கும். 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை தரைப்பகுதியிலும் காற்றின் வேகம் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சற்று வலுவாக இருக்கும். அதே வேளையில் சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு இப்போதைக்கு பெரிய அளவில் காற்றின் வேகம் இல்லாவிட்டாலும் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்பதால் கர்நாடகாவிலிருந்து வரும் காற்றும், அதேவேளை மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் காற்றும் கடல் ஓரங்களில் பயணித்து சென்னையில் சந்திக்கும் என்பதால் காற்றின் வேகம் ஒரு 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் மாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு. அதே வேளையில் இன்று ஜூலை 14, நாளை ஜூலை 15 2 நாட்களும் குமரிக்கடலில் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. கடல் சற்று உள்பகுதி கடல் அலை சீற்றமாக இருக்கும். அதே வேளையில் மன்னார் வளைகுடாவிலும் ஆழ்கடலில் கடல் அலை சீற்றமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு கடல் அலை சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அரபிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் ஆழ்கடலில் தொடர்ந்து கடல் அலை சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.